வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவா மாஸ்டர் ப்ரெடிக்ஷன் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் கணிச்சிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 14 மேட்சுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இது 15வது மேட்ச். கிட்டத்தட்ட 15 மேட்ச்சில் 2 மேட்ச் டபுள் ஹெட்டர். அதில் 2 மேட்ச் நம்ம பண்ணல. 13 மேட்சுக்கான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுடைய ஆதரவு ஒவ்வொரு வீடியோவுக்கும் எனக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த ஆதரவு தொடரணும். அதே மாதிரி நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரெடிக்ஷனில் போகலாம். மேட்ச் நம்பர் 15 ஏப்ரல் 9ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டனில் கொல்கத்தா வெர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க விளாட்றாங்க. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரஹானே கேப்டனாகவும், எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் கேப்டனாகவும் இருப்பார். நம்ம லாஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவுக்கு மேட்ச் நடக்கலை, மழையில் நின்றுச்சு. ஸோ அந்த பிளேயிங் லெவனே தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதே பிளேயிங் லெவன் ஒரு காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணாமல் அடுத்த மறுபடியும் பிளேயிங் லெவன் மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களும் வின்னிங்கோடு வந்திருக்காங்க. எல்எஸ்சியும் அதே பிளேயிங் லெவனாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயரோடு எடுத்திருக்கேன். மேட்ச் ஆனது ஏப்ரல் 9ஆம் தேதி போராடம் நட்சத்திரத்தில் நடக்குது. அதிபதியான சுக்கிரன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 3 லக்கணத்தில் நடக்குது. அதாவது 7:30 8:24 வரைக்கும் துலாம்லையும், 8:24 10:40 வரைக்கும் விருச்சகத்துலேயும், 10:40 12 மணி வரைக்கும் தனுசுலேயும் இருக்குது. அதாவது கடைசி 5 ஓவர் மட்டும் தனுசுக்கு போகும். அந்த 5 ஓவர் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது துலாமில் ஆரம்பித்து தனுசில் மேட்ச் முடியுது. ஓகே, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரஹானே, ஃபின் ஆலன், ரகுவன்சி, கேமரன் கிரீன், ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங்கு, அங்குல் ராய், ரோமன் பவல், கார்த்திக் தியாகி, வருண் அரோரா, நவ்தீப் சைனி. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு சில வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் மனிஷ் பாண்டியா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது காம்பினேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். 11 பேர் ப்ளஸ் மனிஷ் பாண்டியோட சேர்த்து 12 பேர் கொடுத்துருக்கேன். ஓகே, ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி தலைமையில், ஏடன் மார்கரம், மிச்சில் மார்ஸ், ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமத், மக்குல் சௌத்ரி, மணிமாறன் சித்தார்த், ஆவேஷ் கான், முகமது சமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங் ரத்தி இவங்க தான் விளையாட போகிறாங்க அந்த பிளேயிங் லெவன். ஓகே, ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்போ தான் இந்த மேட்ச் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ஒரு இடியாப்ப சிக்கலான மேட்ச். எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வா சாவா போராட்டத்தில் விளையாடுற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் விளையாடுவோம். போனால் ஒன் சைடாகவே போயிடும். இல்லை அப்படின்னா 2 பக்கம் அடிச்சுக்கிட்டு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு தான் ப்ரெடிக்ஷன் இருக்கும். பார்ப்போம். அஜிங்கிய ரஹானே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் சுமாராக தான் இருக்கும். ஃபின் ஆலன் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. ரகுவன்சி அன்றைக்கி அவருக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், சூப்பராலாம் கிடையாது, விட்டுட்டு கூட போகலாம். கேமரன் கிரீன் 2 இன்னிங்ஸை தான் நல்லா விளையாடக்கூடியவர். ரிங்கு சிங் 2 இன்னிங்ஸை தான் நல்லா விளையாடக்கூடியவர். ரமன்தீப் சிங் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. அங்குல் ராய் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மனிஷ் பாண்டே வராருன்னா செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கோங்க. பெரிய ரன்னெல்லாம் வராது. இதே செகண்ட் பேட்டிங் அவர் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இறங்குற மாதிரி இருந்தால் அவரை விட்டுருங்க. அவர் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. 9:30 செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 10:15 மேலே 10:20 மேலே கரெக்டாக 10:20 மேலே அவர் இறங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதாவது 5ஆவது டவுன் 6ஆவது டவுன் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லாட்டி அவர் விட்டுட்டு கூட போய்க்கலாம். பெருசாலாம் ஒன்றும் சோபிக்க மாட்டார். அது முன்னாடி வந்துட்டார். கார்த்திக் தியாகி 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். வைபவ் அரோரா 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். ரோமன் பவல் அன்றைக்கி வந்தாருன்னா சுமாராக தான் இருக்கும். நவ்தீப் சைனி ஃபஸ்ட்டு பவுலிங்காக எடுத்துக்கலாம். செகண்ட் பவுலிங்காக தான் ரன்னு நிறையா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏடன் மார்கரம் செகண்ட் பேட்டிங் எடுத்துங்க. இன்கேஸ் அவர் பவுலிங்கும் போகிறார் அப்படின்னா செகண்ட் பவுலிங் போட்டாலும் அவர் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் அவர் ஆல்ரவுண்டர். மிச்சில் மார்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுத்துக்கங்க. செகண்ட் பேட்டிங்னால் வந்தோடனே அவுட் ஆகிறத வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுத்துக்கலாம். ஆயுஷ் பதோனி 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவர்.
நிக்கோலஸ் பூரன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அப்துல் சமத் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். முகுல் சௌத்ரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். மணிமாறன் சித்தார்த் 2 இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளையாடக்கூடியவர். ஆவேஸ் கான் 2 இன்னிங்ஸ் தான் நல்லா விளையாடக்கூடியவர். முகமது சமி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். பிரின்ஸ் யாதவ், இந்த பிரின்ஸ் யாதவை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எக்கனாமியாக போடுவார், இல்லை விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ரன்னு நிறையா கொடுத்து விக்கெட் எடுப்பார். அப்படி தான் இருக்குது, ஆனால் விக்கெட் எடுப்பார். திக்வேஷ் ரதீஷ் சிங் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா போடுவார். பட் ஏகபோகத்துக்கு நோ பால் வைடு நிறைய ஒரு எக்ஸ்ட்ராஸாக போவார், ஆனால் விக்கெட் எடுப்பார். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த திக்வேஷ் ரதீஷ் சிங் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு சிங்கு கேட்சை விடுவார். ரிங்கு சிங்கு கேட்சை விட்டுட்டார் அப்படின்னா, அல்லது ஃபின் ஆலன் கேட்சை விட்டுட்டார் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த கேட்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ரிங்கு சிங்கு இல்லை ஃபின் ஆலன் இந்த 2 கேட்சில் ஏதோ ஒரு கேட்சை விட்டுட்டார்னா கொல்கத்தா அடி பிரிச்சுருவாங்க. அது எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும். அதையும் சொல்லிடுறேன். யார் கையில் யார் கேட்ச் வருங்கிறதையும் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக கேட்சை விடுவார். ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு கேட்ச் பிடிப்பார். அந்த கேட்சை பிடிச்சிட்டாருன்னா, இப்போ ரிங்கு சிங் கேட்சை பிடிச்சிட்டாருன்னா மேட்ச் அப்படியே திரும்பிடும். விட்டுட்டாருன்னா ரன்னு பெருசாக வந்துடும். அந்த கேட்சில் தான் இருக்குது திக்வேஷ் ரதீஷ் சிங் கையில் வரக்கூடிய கேட்சஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ரிங்கு சிங் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர், அப்போ ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். கார்த்திக் தியாகி 2 இன்னிங்ஸ் நல்லா பவுலிங் போடக்கூடியவர், அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். நிக்கோலஸ் பூரன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆவேஸ் கான் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர், அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான பிளேயர் ப்ரெடிக்ஷன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 255 வீடியோ, 254வது வீடியோ பக்கமாக போயிட்டுருக்கு இந்த ஐபிஎல்லில். உங்களுடைய பேர் ஆதாரமுடன் 4ஆம் ஆண்டு போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் நான் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டேன். இன்னும் நிறையா நாள் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. கிட்டத்தட்ட நம்மளே தான் எடுத்து எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னே இருந்ததுக்கு இப்போ எல்லாம் நிறைய ஒன்று ஒன்றா சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் அட்வான்ஸாக நம்மளே எல்லாம் கொண்டாந்து நல்லா பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. மீண்டும் இது போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.